பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி பாவிகளால் இவ்விதமாய் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்போ இந்த சோர்வு வரும் தெரியுமா? மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை தாக்கும் போது, மற்றவருடைய செயல்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது, பாவிகள், துன்மார்க்கர், தேவ பயமில்லாதவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நம்மை வேதனைப்படுத்தும் போது, நம்ம வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடத்துல நிறையா நடக்கும், அப்போ பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருக்கலாம். நான் வாழ்கிற சூழ்நிலையில் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பொல்லாத மனிதர்களுடைய வேலையே மற்றவர்களை வேதனைப்படுத்தி அதில் சந்தோஷம் காண்பது. இப்போ இயேசுவை பாருங்க, அவர் யாருக்கு என்ன தீமை செய்கிறார்? நன்மை தவிர தீமையே செய்யவில்லை. ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, முகத்தில் துப்புறாங்க, தலையில் அடிக்கிறாங்க, தாடி மயிரை பிடிச்சி அவரை இழுத்து வேதனைப்படுத்துகிறாங்க, சிலுவை வைத்து அவமானப்படுத்தி இழுத்து கொண்டு போகிறாங்க. அது மாதிரி பாடுகளை இயேசு சகித்தார் என்று வேதம் சொல்லுது. அவர் சோர்ந்து போகலை, சகித்து கொண்டார். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாமல் இந்த மாதிரி பாடுகளை சகித்த இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரலாம். இயேசுவை நினைத்து கொள்ளுங்க, சோர்ந்து போகாதங்க, சகித்து கொள்ளுங்க, போய்கிட்டே இருங்க. இதெல்லாம் மாறும். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். சரியா? ஆண்டவரே, உம்மை போல பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையை சகித்து கொண்டு முன்னேற கிருபை தாரும். நான் சோர்ந்தே போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் சோர்வுகள் விலகட்டும். ஆமேன், ஆமேன்.